ப்ரோ கபடி லீக் சீசன் 11 சீசன் 11க்கு முன்னாடி ஒவ்வொரு டீமும் ஆக்ஷனுக்கு முன்னாடியே ரிட்டன்ஷன் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இந்த டீம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டுட்டு இருக்கோம். சோ அந்த வகையில பெங்களூரு புல்ஸ் டீம் யாரெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பெங்களூரு புல்ஸ் பொறுத்த வரைக்கும் சீசன் ஃபுல்லாவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டீமா இருந்தாங்க. நல்ல கம்பேக் கொடுத்து மேட்சஸ் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பேக் கொடுத்து மேட்சஸ் வின் பண்ற மாதிரி வந்து கடைசியில மேட்சஸ் தோத்து இருந்தாங்க. அதனாலேயே டேபிள்ல 8வது இடத்தை பிடிச்சி வெளியேறி இருந்தாங்க. பெங்களூரு புல்ஸ்ல எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்தாலும் ரைடிங்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு சில சமயம் இருந்துச்சு. டிஃபென்ஸ்ல ஒரு சில சமயம் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி இருந்தா பெங்களூரு புல்ஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸும் இருக்காங்க, நாம இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் அவங்களோட பிரைமரி டிஃபெண்டர்ஸ் வந்து சொதப்பல் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதும் நோட்டபிளான விஷயம். ஸோ இவங்க யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 4 பிளேயர்ஸ் அப்படியே ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த 4 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா PKL சீசன் 10ல அவங்க NOIP-யா சைன் பண்ணி எடுத்த 4 பிளேயர்ஸ். அதுல 3 டிஃபெண்டர்ஸ் ஒரு லெஃப்ட் ரைடர் அடங்குவாங்க. சோ அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா பவார் லெஃப்ட் கார்னர் பிளேயர், அடுத்த பிளேயர் அருள்நாத பாபு ரைட் கார்னர் தமிழகத்தை சேர்ந்த வீரர், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பர்தீக் குலியா லெஃப்ட் கவர், இவரும் ஒரு டிஃபெண்டர் தான். அண்ட் அக்ஷித் தூல் அப்படிங்கிற லெஃப்ட் ரைடர். அக்ஷித் தூல் பெங்களூரு புல்ஸுக்கு கடைசி கட்டத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் தான் PKL சீசன் 10 பொறுத்த வரைக்கும். அதனால கண்டிப்பா அவர் ரீடைன் பண்ணப்படுவார் NOIP-யா இல்லைனாலுமே. சோ அந்த வகையில இந்த 4 NOIP பிளேயர்ஸ் பெங்களூரு புல்ஸ் ரீடைன் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா. அண்ட் ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 பேர் ஸ்குவாட்ல இருக்காங்க. 25 பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ், 25 பேர் வந்து PKL சீசன் 10 ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. சோ அதனால 25 பேர் இப்போதைக்கு ஸ்குவாட்ல இருக்காங்க. சோ 25 பேர்ல இருந்து 4 பேர் NOIP பிளேயரா ரீடைன் பண்ணப்பட்டார்கள். சோ அதுல இருந்து பேலன்ஸ் இருக்கிற 21 பேர்ல இருந்து தான் இப்போதைக்கு நாம மத்த ஒரு ரிட்டென்ஷனை பண்ணணும். சோ அந்த வகையில யாரெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்போதைக்கு உங்களுக்காக. சோ அப்படி பார்க்கும்போது ரைடர்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க சொல்ற அளவுக்கு இருக்கிறது பரத்துடா மட்டும்தான். ஸோ ஆனால் அவரை மட்டும்தான் ரீடைன் பண்ணுவேன், வேற எந்த ரைடர்ஸும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்ஷித் அவர் NOIP ரீடைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு பரத்துடா மட்டும்தான் ஒரு சாய்ஸ். அது இல்லாமல் சுஷில் வந்து ரீடைன் பண்ணப்படலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்கு. ஸோ இந்த 2 பேரை தான் ரைடில் மேக்ஸிமம் ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். விகாஷ் கண்டோலா அபிஷேக் சிங் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் செய்யப்படுவார்கள். ஸோ ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பரத்தோட அண்ட் சுஷில் அப்படிங்கிற 2 யங்ஸ்டர்ஸை மட்டும்தான் பெங்களூரு புல்ஸ் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, ரந்தீர் சிங் ஷெராவத் நம்ம பரத்துடாவையும் தூக்கி வெளியே போடலாம். அண்ட் பெங்களூரு புல்ஸ் PKL சீசன் 11 NOIP-க்காக ட்ரையல்ஸ் இப்போதைக்கு நடத்த போறாங்க. ஸோ அதை பத்தின அப்டேட்டும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அதை நீங்க இன்னும் பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். நீங்களுமே ப்ரோ கபடி ஆடுறதுக்கு அது காரணமா இருக்கும். ஸோ அதன் மூலியமா நீங்க ப்ரோ கபடிக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. ஸோ அந்த வகையில பெங்களூரு புல்ஸ் இந்த 2 ரைடரை மட்டுமே ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் இப்போதைக்கு. அண்ட் இது இல்லாம டிஃபென்ஸ்ல யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க இவங்களோட டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்களோட மெயின் டிஃபெண்டர்ஸ், இவங்க ரீடைன் பண்ண டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சௌரவ் நண்டால் அமன் அப்படிங்கிற 2 ப்ராப்பரான டிஃபெண்டர்ஸ். அவங்க 2 பேரையும் அப்படியே ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அமன் வந்து இந்த சீசன் PKL சீசன் 10ல சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் அமனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து ரீடைன் பண்ணுவாரு நம்மளோட ரந்தீர் சிங் ஷெராவத். காரணம் அமன் அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு NIP பிளேயரா உள்ள என்ட்ரி ஆகி கொடுத்திருக்காரு பெங்களூரு புல்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சௌரவ் நண்டால் ரைட் கார்னர்லயும் அமன் லெஃப்ட் கார்னர்லயும் ரீடைன் பண்ணப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும். அண்ட் இது இல்லாம நம்மளோட பெங்களூரு புல்ஸ் எந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்.
பொன் பார்த்திபன் சுப்பிரமணியன். ஸோ அவரை வந்து கொஞ்சம் ரீட்டைன் பண்றதுக்கான சான்ஸ் ஒரு பக்கமா இருக்கு. ஸோ மேபி அவர் வந்து ரீட்டைன் செய்யப்படலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கவர் பிளேயரான விசால். ஸோ விசால் நேத்தரையும் ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. சுர்ஜித் சிங் கொஞ்சம் டவுட் தான். சுர்ஜித் சிங்கை ரிலீஸ் பண்ணிட்டு மேபி எடுக்க ட்ரை பண்ணலாம். பட் சுர்ஜித் சிங்கை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். 25 பேர் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸை மட்டும்தான் ரந்தீர் சிங் ஷெராவத் ரீட்டைன் பண்ணுவாரோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 25 பேர் கொண்ட இந்த ஸ்குவாட்ல இருந்து 4 NYP ரீட்டைன் செய்யப்படுவார்கள். ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் சுஷில் அண்ட் பரத்துடா ரீட்டைன் செய்யப்படுவார்கள். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சௌரவ் மண்டால், அமன், மேபி பொன் பார்த்திபன் சுப்பிரமணியன் இந்த 3 பேரை ரீட்டைன் செய்ய வாய்ப்பு இருக்கு. சுர்ஜித் சிங் என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 சான்ஸ் தான். அண்ட் கூடவே ஒரு ஆல்ரவுண்டரையும் ரீட்டைன் பண்ணுவாங்க. இவர் இப்போதைக்கு ரைடர் கேட்டகரியில தான் இருக்காரு, பட் இருந்தாலும் ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். நீரஜ் நர்வால் அவரையும் ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ NYP 4 பேர், 2 ரைடரு, 3 டிஃபெண்டரு, ஒரு ஆல்ரவுண்டரு, இந்த ஒரு 10 பேரை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. 15 பேர் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விகாஷ் கண்டோலா, மோனு, பியோட்டர், அபிஷேக் சிங், பேண்டி, சுர்ஜித் சிங், அமித் சைரோன், ரக்ஷித், ஆகாஷ் சௌத்ரி, சுந்தர், முகமது லிட்டன் அலி, அன்கீத், ரோஹித் குமார், ரான்சிங் உட்பட எல்லாருமே ரிலீஸ் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒப்பீனியன் என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் பெங்களூரு புல்ஸோட மோசமான பர்ஃபார்மன்ஸுக்கு கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ் ஓவரா இந்த டீம்ல இருக்கோ அப்படிங்கிறதும் ஒரு ரீசனா கருதப்பட்டுச்சு. அண்ட் கூடவே இந்த பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் ரந்தீர் சிங் ஷெராவத்தை மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. பவன் ஷெராவத்தை நம்பாத ஒரு மேனேஜ்மெண்ட். ரந்தீர் சிங் ஷெராவத் வேணுமா பவன் ஷெராவத் வேணுமான்னு கேட்டப்போ ரந்தீர் சிங் ஷெராவத்தை சூஸ் பண்ணவங்க இவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரை மட்டும் தான் நம்புவாங்க. பெருசா பிளேயர்ஸ் மேல கான்சன்ட்ரேஷன் வைக்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் பொறுப்பு எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கிற போது தான் ரந்தீர் சூஸ் பண்ற ஒரு ரிட்டன்ஷன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அவர் யங்ஸ்டர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பரத்துடா, சௌரவ் நண்டால், பவன் ஷெராவத் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் உருவாக்கணவர் அவர். ஸோ அவருக்கு தெரியும் யாரை எப்படி க்ரூம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால ரந்தீர் சிங் ஷெராவத்தோட சாய்ஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு தோணுனதை வச்சு சொன்னது மட்டும்தான். இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று தோணும்ல, அது என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறையாசலைகளை கமெண்ட்டை சொல்லுங்க. தேங்க்யூ.